ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் கொஸ்து. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா. வெங்காயத்தை இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. மக்களே வணக்கம். ஸோ நான் வெங்காயத்தை இப்படி தான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் நீங்கள் சின்ன சின்னதாக கூட அரைஞ்சிக்கலாம். ஸோ நம்ம அரைஞ்சி வச்சுருக்க காய்கறிலாம் ப்ரெஷர் குக்கரில் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம 3 பேருக்கு தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன், 2 வெங்காயம் ஒரு தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நான் எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன்னா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. வேணும்னா நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூளும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாமே சேர்ந்து வர்றதுக்கு கொஞ்சோண்டு நான் வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 கத்திரிக்காய் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை விட சின்னதாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா கத்திரிக்காய் கடைசல் அப்படிங்கும்போது நல்லா கடைஞ்சி அந்த கன்சிஸ்டன்சி கடையல் மாதிரி வரணும். ஸோ இப்போ ப்ரெஷர் குக்கர் நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். ஸோ ஒரு 2 விசில் வர்ற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சு. ஸோ எதெல்லாம் இப்போ நான் கடையிறேன் அதை. ஸோ இந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மசியல் நல்லா வரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, எங்கெங்கெல்லாம் ஹார்டான பீஸ் இருக்கோ அதெல்லாம் நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. ஸோ கடைசியாக நம்ம என்ன ஊற்ற போகிறோன்னா கொஞ்சோண்டு புளி. இந்த லைட்டாக அந்த புளி டேஸ்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் புளியும் நம்ம ஆட் பண்ணிப்போம். அதை நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ தாளிப்பு கொடுக்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் கீ போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் கீ. அதுக்கப்புறம் ஆயில், டூ ஸ்பூன்ஸ் உங்களோட குக்கிங் ஆயில் என்னவோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, துவரம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயமும் நான் சேர்த்துருக்கேன். கடுகு வெடித்தோன்னே அதுக்கப்புறமா அது கொஞ்சம் நல்லா வெடிச்சிட்ருக்கட்டும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து உப்பு போடலை. ஸோ அதனால் கொஞ்சம் உங்களுக்கு அந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை நான் போட்டுக்கிறேன்.
இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி வித் கத்திரிக்காய் கொஸ்து இஸ் ரெடி.